நீர் மேல் ஊற்றெடுத்து ஓடுது, அருவி போல கொட்டுது அந்த அவர் அழுத தண்ணீர். அப்படி இருந்த இவரை போய் ராமலிங்க சாமி போய் இந்த கல்பட்டு ராமலிங்கத்தை போய் இட்டுட்டு வராருங்க. வந்து தன் இடத்துலயே வச்சுட்டு இருக்காரு. தன் இடத்துலயே வந்து பராமரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து எல்லாரும் வந்து சாமியை பார்க்கும்போது வைத்தியர் வந்து வைத்தியம் பார்க்குறாரு. அடியாருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கும்போது அப்போ கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறீங்க சாமி, உங்கள் கூட இருக்கார் ஒரு நண்பர், அவருக்கு நீங்கள் வைத்தியம் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ சொல்கிறாரு, அவருக்கு ஒரு பிறவி இருக்குது, நான் வைத்தியம் பண்ணிவிட்டா அந்த பிறவி வரும், அதுக்கு சரியான்னு கேட்குறேன். ஐயோ எனக்கு இந்த பிறவியே போகுது, இதுக்கு மேலே எனக்கு இது வேணாம். ஏன்னா அவருக்கு தொடையில் கொடுநோய், எல்லா அருளாற்றலும் இருக்கு அவருக்கு, ஆனால் கொடுநோய். அந்த கொடுநோய் எப்படி அது உடனே இப்போ வைத்தியம் பார்த்துட்டா அதுக்கு இதாகிடும், எப்படி அவர் அடுத்த பிறவி வந்துடும். ஆனால் அந்த பிறவி வராததுக்கு சாமி ஒரு தந்திரம் பண்ணுது. என்ன செய்யுது, தன் கூழ்ச்சாலையை அவர் கையில் ஒப்படைக்கும். அப்போல்லாம் தர்மசாலை கிடையாது, கூழ்ச்சாலை. அப்போது எப்படி அதுக்கு ஒப்படைக்குதுன்னா, எப்படி கேட்குறாரு பாருங்க, கல்பட்டு சாமிக்கு கட்டின கோமண துணிக்கு மேலே கிடையாது, ஆனால் அவர்கிட்ட எது மேலேயும் பற்று இல்லைன்னு எனக்கு உயிர் சாசனம் எழுதி கொடுன்ற எழுதி வாங்கிட்டு அந்த கூழ்ச்சாலையை ஒப்படைக்கிறார். கூழ்ச்சாலை முடிஞ்ச உடைய அவர் காலத்தில் அப்புறம் அந்த கூழ்ச்சாலை முடிஞ்ச பிறகு சாமி போய் இரண்டதாக கலந்துருது. யாருக்கிட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரில் போய் இவரும் கலந்துறாரு. ஏன்னா அந்த அருளாற்றல் முன்னாடியே இருக்கு அவருக்கு. அதனால இந்த கொடுநோயை தீர்க்கறதுக்கு ஜீவகாரணியம் தான். அதுக்காகத்தான் இந்த சாமி இந்த உலகம் பூரா சோறு போடு சோறு போடு சோறு போடுன்னு சொல்றது. உங்களுக்கு கரும நோய் எத்தனையும் ஒரு பொருள் சோத்தால மறைக்கலாம், வேற எதாலையும் மறைக்க முடியாது. நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தா கூட அந்த கர்ம நோயை தீர்க்கவே முடியாது. ஆனா ஒரு பொருள் சோத்துல முழு பூசணிக்காய் மறைச்சவன் சொல்றாங்க, ஒரு பறிக்கிற சோத்துல முழு பூசணிக்காய் மறைச்சவன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் உதாரணம். பிறவி நோய்க்கு அது வழியிலேன்னு கேட்பாங்க, அதுதாங்க என்ன சொல்லுவாங்க, அது நல்ல ஒரு நோய் பற்றி. ஆனால் அதுக்கு ஒரு பொட்டல் சோத்துக்காக தான். இந்த சோறை கொடுத்துட்டீங்கன்னா அந்த நோய் சரியாக போச்சு. ஆனால் சோறு கொடுத்துட்டுமே மீண்டும் மீண்டும் தப்பு செய்யக்கூடாது, அதோட அந்த தவறுகளை மறந்துடணும். அதனால் கல்பட்டு சாமி அவருக்கு குரு பூஜை செய்யக்கூடாது. ஏன்னா இவர் வள்ளலாறு அடைஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு இன்னும் யாரும் அடையலேன்னு இன்னும் இந்த சன்மார்க்கிகள் இயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த நூலை தான் படித்து நோக்காதிருக்காங்க, தன்னை அறியணும். சத்திய ஞான சபை இதில் பார்க்கணும். அப்போ தான் அந்த நிலைகள் யார் யார் அடைஞ்சாருன்றது அதில் பார்க்கணும். அது வரையிலும் இதில் பார்க்காத வழி யாருக்கும் ஒன்று. அதுதாங்க எல்லாருமே சன்மார்க்கியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், யோகியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், முத்தராக இருந்தாலும், சித்தராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஞானத்தில் காணணும். ஞானத்தில் என்னென்ன தெரியுதுன்றதா அப்போ தான் உண்மை புரியும். அதுக்கு தான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்காக தான் ஞான சபை கட்டி வச்சிருக்காரு அப்பா. அதனால அந்த சாமி இந்த கல்பட்டு ஐயா இன்னைக்கு குரு பூஜை இல்லை, அருள் பூஜை. எப்படி அருட்பெருஞ்சோதிக்கு நம்ம தைப்பூசம் இரவு 12 மணிக்கு தன் தேகத்தை முடித்து கொள்றாரோ, அன்னைக்கு தைப்பூச ஜோதியும் கொண்டு வரோம். அதுபோல இன்றைக்கு கல்பட்டு ஐயாவுக்கு இன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு அருள் ஜோதி ஆனார் என்று தான் சொல்லணும். அது ஏன்னா அவருக்கு அப்புறம் யார் அடைஞ்சதுக்கு எப்படி ஆதாரன்றாங்க. ஒரு பிரதமர் இருக்காருன்னா போஸ்டிங் பிரதமர் தான், அவங்க யார் வேணாலும் மாறுவாங்க, அந்த தகுதிக்கு பிரதமராக ஆவாங்க. ஜனாதிபதி இருக்காருன்னா அது போஸ்டிங், ஆனால் எத்தனை ஜனாதிபதி வேணாலும் அந்த அதில் இருக்கிற நபர்கள் மாறும். அந்த மாதிரி அருளாற்றலில் அருட்பெருஞ்சோதிக்கிட்ட ஒவ்வொருவரும் யார் யார் அந்த தகுதி அடைகிறாங்களோ அது அவர்கிட்ட இரண்டரை கலந்துடலாம். அதனால கல்பட்டு சாமி அவர் வந்து குரு பூஜை கிடையாது, சமாதி நிலை இல்லை, அருட்பெருஞ்சோதி இரண்டரை கலந்தார். அதனால இன்றைக்கு அவருக்கு அருள்ஜோதி நிலையை தான் கொடுக்கணும். அதனால என்னுடைய விண்ணப்பம் நான் பார்த்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன். சன்மார்க்கிகள் ஒவ்வொருவரும் இந்த அந்த 6ஆம் திருமுறையை மட்டும் படித்து கதை சொல்லாதீங்க, தன்னை உணர செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் யோகியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், சன்மார்க்கியாக இருந்தாலும் உணர்ந்து அப்போ தான் இந்த சாமி என்ன சொன்னாங்க, சன்மார்க்கம் மட்டுமே சொல்ல முடியுன்றாரு. எல்லா வித்தையும் சன்மார்க்கம் மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. யமனை எட்டி உதைக்கும் போதும் சன்மார்க்கம் மட்டும் தான் உதைக்க முடியும், வேறு யாராலும் உதைக்க முடியாதுன்றாரு. எட்டி வல்லான் தடுக்க வல்லான், வேறு யாராலும் தடுக்க முடியாது, சன்மார்க்கம் மட்டும்தான். அப்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு
சன்மார்க்கி எல்லாம் வேதம் பார்த்துக்கிட்டு ஜாதி பார்த்துக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாரையுமே நல்லபடியாக இருக்கணும். இன்றைக்கு கல்பட்ட ஐயாவுக்கு இன்றைய ஜோதியில இறந்ததை கலந்ததற்கு இந்த உலகமெல்லாம் என்ன நினைக்குதோ அது நல்லபடியாக நடக்கும். இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் எல்லாம் ஒன்றன கூட வேண்டும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.